கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் நான் விதைப்பு தொடர்பாக தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நாம் பார்த்தோம், விதைக்கிற ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும். விதைக்கிறதுக்கு அவன் விதைக்கிறவனாக இருக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக விதைப்பில் ஈடுபட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் நன்கு தியானித்தோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போற காரியம், கிறிஸ்துவுக்குள் அன்பானது அவனுடைய பிள்ளைகளே, எங்கு விதைக்க போகிறோம், எப்படிப்பட்ட இடத்திலே நாம் விதைக்கப்படுகிறோம் என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் 12வது வசனத்தில், வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானம் அந்த அவசரத்தை அவர்கள் இதயத்திலிருந்து எடுத்து போடும். அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார், அதை அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு பிசாசானம் எடுத்து போடுவது. ஏனென்றால் அந்த நிலம் பண்படுத்தப்படாத நிலம். வழியருகே என்று நாம் பார்க்கும்போது மனித நடமாட்டம் உள்ள பண்படுத்தப்படாத விதைப்புக்கு ஏற்பில்லாத ஒரு நிலம். விதைப்புக்கு ஏற்பில்லாத அந்த நிலத்தில தேவனுடைய வார்த்தையின் விதைக்கப்படும் பொழுது அங்க என்ன நடக்காதான், பலன் கொடுக்க கூடாதபடிக்கு பிசாசானம் எடுத்து போடுவது. வேர் கொள்ளக்கூடாதபடிக்கு, அதை எதிர்பார்க்கிற பலன் கொடுக்க கூடாதபடிக்கு அந்த வார்த்தைகள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதுதான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்கிறேன், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவன் தான். ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, ஆண்டோடைய கரத்தை அவர் நீட்டும் பொழுது அதை பார்க்கறதுக்கு உணர்வற்ற ஒரு நிலம், ஆண்டோடைய சத்தத்தை கேட்கறதுக்கு விருப்பமில்லாத ஒரு நிலம், அவருடைய கரங்களை நோக்கி பார்க்கறதுக்கு விருப்பமில்லாத ஒரு நிலம் தான் வழியருகே விதைக்கப்படுகிற அந்த நிலம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்க நானும் எப்படிப்பட்ட நிலமா இருக்கிறோம்? விதைப்புக்கு ஏற்பில்லாத, பண்படுத்தப்படாத, வழியருகே உள்ள நிலமா இருக்கிறோமா? அந்த நிலத்திலே நாம் விதைக்கப்படும் பொழுது நிச்சயமாகவே நாம் பலன் கொடுக்க முடியாது, பலன் கொடுக்க மாட்டோம். ஆனால் பண்படுத்தப்பட வேண்டும். நாம் பண்படுத்தப்பட்ட நிலமா இருக்க வேண்டும். மாறாக அவர்களுடைய வார்த்தைகளுக்குள்ள கிரியை செய்ய விடக்கூடாதபடி நாம் இருக்க முடியாது. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, இதோ எசேக்கியேல் 36:9 படி நாங்கள் பார்க்கிறோம், இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நாம் இன்றைக்கு பண்படுத்தப்பட்டு விதைக்க அவர்களுக்கு பக்கத்திலிருந்து, அருகிலிருந்து எங்களை நோக்கி பார்க்கிறார். நாம் தயார் பண்ணப்படுத்தப்பட வேண்டும். நாம் அவருடைய விதைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய நிலங்கள் பண்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரே நம்மளை பண்படுத்துகிறார். அவரே நம்மளை பண்படுத்தி எங்களுக்குள்ள ஒரு விதைப்பை உண்டாக்குறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் விதைப்புக்கு ஏற்புடையவர்களாய் எங்களுடைய நிலங்களை நாங்கள் பண்படுத்த ஆண்டவருக்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். நாம யாருக்காவது அவருடைய வார்த்தை விதைக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தா அந்த நிலங்கள் பண்படுத்தப்படும்படி, தேவனே அவர்களை பண்படுத்தப்படும்படி நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் மற்றவர்களுக்கு விதைக்கும் பொழுது நாம பண்படுத்துகிறவர்களாகவும், நமக்குள்ளே ஒரு விதையை உருவாக்கும் பொழுது நாம் நம்முடைய நிலத்தை பண்படுத்துகிறவர்களாக நாம் மாறும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற அந்த நல்ல பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல பலனை கொடுக்கிற விதைகளாய் மாற்றுவாராக. ஆமென்.